கர்த்தர் நினைச்சா நிச்சயமா சொல்லுகிறேன், தலைகீழ இருக்கிற நம்ம வாழ்க்கை மேல வரும். கர்த்தர் நினைச்சா ஏழ்மைத்தனமா மாறும். சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் சங்கீதம் 7வது வசனம். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து எப்படி நிற்கிறோம்? யார் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும் கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்களோ, இயேசுவின் நாமத்தை மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லிடுச்சு. சிலர்ல நீங்க இருக்கக்கூடாது. நாங்கள அப்படிங்கிறது, நாங்கள் போட்டு பார்த்தீங்களா, அதுல இருக்கணும். நீங்க எதுல இருக்கணும்? நாங்கள் என்ற போட்டிருக்கிறதுல இருக்கணும். சிலர் அப்படிங்கறத நம்ம வெறுத்துறணும். அதை மேன்மை பாராட்டு பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை அல்ல, தன்னை உண்டாக்கின தேவனையே என்ன பண்ண கடவன்? மேன்மை பாராட்ட கடவன் என்று எழுதியிருக்கிறது. தன்னை அல்ல. இப்ப நான் எனக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கிறாருன்னா, என் திறமை எல்லாம் அந்த திறமையை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அதான் மேன்மை பாராட்டுவது கர்த்தருக்கு. எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நீடியாயில கொடுத்திருக்கிறாருன்னா, எனக்கு சுகத்தையும் நீடியாயிலும் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவரை மேன்மை பாராட்டணும். எல்லா காரியத்திலுமே எல்லாவற்றிலும் தேவனை மேன்மை பாராட்டுகிற மக்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றிலும் பாருங்க, எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லா காரியத்திலும், சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் யாரை மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை மேன்மை பாராட்டணும். அப்ப யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? நம்ம சிலுவையை குறித்து மேன்மை, இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டணும், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். சிலுவையை குறித்து என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும். வாயில பேசுறப்ப பலவீனத்தை பேசக்கூடாது. வாயில பேசுறப்ப பலவீனமான காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை பேசாம கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பேசணும். சொன்னார்ல, பொல்லா போனுக்கு நேரிடாதுப்பா, வாதம் உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னா, இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கும். நம்புறீங்களாங்க? இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நடக்கும். அதுதான் உண்மை. கர்த்தர் நினைச்சா நிச்சயமா சொல்லுகிறேன், தலைகீழ இருக்கிற நம்ம வாழ்க்கை மேல வரும். கர்த்தர் நினைச்சா ஏழ்மைத்தனமா மாறும். கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஒரு வினாடி போதும், ஒரு நொடி போதும். எப்படி பேதுரு வெறுமையான படகை நிரப்பி கொடுத்தாரோ, வெறுமையான வாழ்க்கையை கர்த்தர் நினைச்சா நிரப்ப முடியும்.